வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்கண்ணா, உங்க வீட்டு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கூட இருக்க சொல்லுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாரு சேரன். சோழன் பண்ணின உருப்படாத வேலையால யாருமே எதுவும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாங்க. நிலா பதில் சொல்லுங்கன்ற மாதிரி சேரன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் கொஞ்சம் தயங்கிட்டு சொல்ல மாட்டேன் பண்றாரு. அப்ப நான் வர்றேனே அப்படிங்கிற நிலா அடுத்து பல்லவன் கிட்ட வந்து, பல்லவா, நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல மாட்டேன் நீங்கிறாரு அவரு. ஐயோ, இவனாவது எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவான்னு பார்த்தா இவனும் பொசுக்குன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னு சோழன் வெறிச்சு பாக்குறாரு. நீ என் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வா, இந்தா அப்படின்னு நிலா அவங்க பேக்கை கொடுக்குறாங்க பல்லவன் கிட்ட. அவரும் குனிஞ்சத்துல நிமிராம வாங்கிக்கிறாரு. அழுகையோட பாண்டி கிட்ட வர்றவங்க, நான் வர்றேன் பாண்டி அப்படின்னு சொல்ல அவரும் எந்த பதிலும் சொல்லாம அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா சோழனை கிராஸ் பண்ணி நடேசன் முன்னாடி போய் நின்னுகிட்டு, நான் வர்றேன் அங்கிள் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க நிலா. அவரும் எதுவும் சொல்ல முடியாம சரின்னு தலையை மட்டும் ஆட்ட நிலா படக்குன்னு வாசலுக்கு போறாங்க. சோழன் கையை நீட்டிட்டு பின்னாடியே வர்றாரு. பல்லவன் அவரை தாண்டி நிலா பின்னாடி பேக் எடுத்துட்டு போறாரு. சோழன் விடாம கெஞ்சிக்கிட்டு பெண்ணாத்திக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போன பல்லவன் திரும்பி பார்க்க சோழன் தலையை பிடிச்சுக்கிட்டு பெரியோட தலையை ஆட்டிட்டு நிக்கிறாரு. சேரன், நடேசன், பாண்டி எல்லாருமே சொல்ல முடியாத சோகத்தோட பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பார்வையை விட்டு மறைஞ்சிடுறாங்க நிலாவும் பல்லவனும். வானதி வீட்டுல அவங்க அப்பா கன்னத்துல கையை கொடுத்துக்கிட்டு அப்பாவியா உட்கார்ந்து இருக்க அவங்க அம்மா படு டென்ஷனா ஃபோன் பண்றாங்க. மணி வேற ஆகுது, இவ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க உள்ள இருந்து வர்ற வசந்த், அம்மா அவளுக்கு ஃபோன் பண்ணுமா, பையன் வீட்டுல இருந்து புறப்பட்டுட்டாங்களா, மாப்பிள்ளை எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு வசந்த். ஏய், நான் என்னடா சும்மாவாடா இருக்கிறேன், அவளுக்கு தானடா ஃபோன் பண்ணிக்கின்னு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாளேங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா திரும்ப இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமாங்கிறாரு வசந்த். யோ, உன் நம்பர்லேருந்து கூப்பிடியா, எடுக்கிறாளான்னு பார்க்கலாம், எடுக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க வானதி காலேஜ் பேக்கோட உள்ளர வர்றாங்க. வந்துகிட்டு தானே இருக்கிறேன், ஓ ஏமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்க, ஏய் அடிக்கிறேன்னு தெரியுது இல்லடி, எடுத்து பேசுனா என்னங்கிறாங்க அவங்க அம்மா. நான் தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வானதி பேக்கு கீழே போடுறாங்க. ஐயோ சாமி, உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி, இப்ப என்னத்த பண்ணுவியோன்னு தெரியவே மாட்டேங்குது, வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா என்ன பண்றதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் நான் வந்துடுவேனா அப்படின்றாங்க வானதி. ஏய், சும்மா பேசிக்கினே இருக்காம போய் ரெடி ஆயிட்டு வா போங்கிறாரு அவங்க அண்ணன். சீக்கிரம் போய் கிளம்புடி, கோவில்ல வச்சுதான் பொண்ணு பார்க்கணும், போய் சீக்கிரமா கிளம்பி வான்றாங்க அவங்க அம்மா. கோவில்லையா, எதுக்குன்னு வானதி கேட்க, இந்த வீட்டில் எத்தனை பேருடைய உட்கார முடியும், நம்ம 4 பேர் நின்னாலே மூச்சு முட்டுது, இதில் அவங்கெல்லாம் வந்து உட்கார இடம் இருக்குமா, சும்மா கேள்வி கேட்டுக்கினே நிற்காம போய் புடவையை மாற்றிட்டு வா போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அழுத்துக்கிற வானதி, புடவையெல்லாம் கட்டணுமான்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. பின்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க, புடவை கட்டாமல் நைட்டியாக போட்டுட்டு வருவ அப்படின்னு அவங்க அம்மா கத்த, நீ எதுக்கு இப்போ எரிஞ்சு விழற, போகிறேன் அப்படின்னு வானதி உள்ளர போகிறாங்க. போய் சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு அவங்க அம்மா கத்த வானதி உள்ளர போயிட்டு இருக்காங்க. ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிற அவங்க அம்மா, இவளை வச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க உள்ளர வர்ற வானதி படார்னு கதவை சாத்துறாங்க. அப்படியே கதவு மேல சாஞ்சி கலக்கத்தோட நின்றுட்டு இருக்க, ஏய் வானதி, வானதி கதவை திறடின்னு அவங்க அம்மா கதவை தட்டுறாங்க. வானதி கதவை திறக்க, ஏய் இன்னாடி, கொஞ்சம் மூஞ்ச கழுவிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு வா, மூஞ்ச பாரு, கண்ட மெக்கானிக் ஷாப்ல நின்று மூஞ்சே கருத்து போய் கிடக்குற, போ சீக்கிரம் கிளம்பி வா போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வானதி மறுபடியும் கதவு சாத்த போறாங்க. அவங்க அம்மா வெளியே இருந்து கதவை பிடிச்சிக்கிட்டு, சீக்கிரம் வா, ரொம்ப நேரம் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வானதி கதவை அழுத்தி லாக் பண்ணிட்டு அப்படியே அழாத குறையா நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ரைட்ல தயக்கத்தோட திரும்பி பார்க்க அங்க இருக்க கண்ணாடியில அவங்க முகம்தான் தெரியுது. ஆனா அவங்க மனசுல, நீ என்ன லவ்வா பண்ற, உன்னை நான் தேடி வர்றதுக்கு அப்படின்னு பாண்டி கிட்ட கேட்டதும், ஒருவேளை லவ் வரலாம் இல்லைன்னு அவர் சொன்னதும் வானதியோட மைண்டுக்குள்ள வருது. அடுத்து மெக்கானிக் ஷாப்ல அப்படின்னு அவங்க ஏதோ ஊட்டி விட, ஏய் அப்படின்னு அவரை தடுக்க வானதி முறைக்க, சரி குடு அப்படின்னு பாண்டி வாங்கிக்க இவங்க சிரிச்சது ஞாபகம் வருது. அடுத்ததா வண்டியில 2 பேரும் ரொம்ப அழகா ரைட் போனது ஞாபகம் வருது. அடுத்து அவங்க ரெடியாகி மறுபடியும் கண்ணாடி முன்னாடி வந்து நிக்க திரும்பவும் பாண்டி தான் அவர் மனசுல வர்றாரு.
இங்க பாருங்க, வானதியை கூட்டிட்டு போய் அடிக்கிறது திட்டுறதுன்னு ஏதாவது பண்ணுனீங்க அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டி சொன்னது மைண்ட்ல வர அப்படியே சங்கடத்தோட நெத்தியில பொட்ட வைக்கிறாங்க வானதி. கண்ணாடியை பார்த்துக்கிட்டே கலங்கி போய் நிக்கிறாங்க. வண்டியில் போகும்போது பாண்டியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டதும், ஏய் ரோட்ரி கையெடு அப்படின்னு பாண்டி கையை பிரிச்சு விட ட்ரை பண்ணதும், முடியாது முடியாது, நான் இப்படிதான் உன் மேலே படுத்துட்டு தான் வருவேன்னு இவங்க அழிச்சாட்டியம் பண்ணதும் ஞாபகத்தில் வர வானதி அப்படியே வந்து கட்டிலில் உட்கார்ந்துடுறாங்க. ஐயோ, இப்போ போய் பொண்ணெல்லாம் பார்க்க வேணும்னு சொன்னா உதைப்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு வானதி பயங்கரமாக கலங்கி போய் யோசிச்சுட்டு இருக்க. ஏய் வர்றியா இல்லையா, நான் உங்கள் அம்மா கத்துறாங்க, இதோ வர்றேன் அப்படின்னு சுரத்தே இல்லாம சொல்றாங்க வானதி. வேற வழியே இல்ல, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாச்சு, சொந்த பேச்சாலேயே சூனிய வச்சுக்கிட்டாச்சு, தப்பிக்க முடியாதுன்னு வானதி எழுந்து நிக்கிறாங்க. கோவில்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு தரப்பும் ஆப்போசிட்டா உட்கார்ந்து இருக்க. மாப்பிள்ளைய ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு பக்கத்துல ஒரு சேரை எம்டியா விட்டுருக்காங்க. அந்த பக்கம் சேர்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்க. இந்த பக்கம் வானதியோட மாமாவும் அண்ணனும் உட்கார்ந்து இருக்காங்க. வானதி குடும்பத்தை பத்தி நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல, மாணிக்கம் ஆட்டோ ஓட்டுறாரு. அவரோட பையன் மாப்பிள்ளை வசந்த் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், இங்கேயே பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு வானதியோட மாமா சொல்லிட்டு இருக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முறைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் சொன்னேன்னு அவரு சொல்ல, அவரும் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருக்க லேடியும் சரி சரின்னு தலையாட்டுறாங்க. லட்சுமி வானதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவங்க மாமா சொல்ல, இதோ கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க எழுந்து போறாங்க. வானதியோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் பயத்தோட பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. வானதியை கூப்பிட போனதும் மாப்பிள்ளை பையன் சட்டுன்னு சட்டையை காலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்றாரு. வானதியை அவங்க அத்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க ரொம்பவே முகம்லாம் கலக்கத்தோட வந்துட்டு இருக்கு. அவங்க அத்தை ஏதோ சொல்லி சிரிக்க வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வானதியை ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறாரு. வானதியை கூட்டிட்டு வர்ற அவங்க அத்தை பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமான்னு சொல்றாங்க. வானதி அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்க. எல்லாரையும் பார்த்து சொல்லுமான்றாங்க அவங்க. வானதியும் வணக்கம்னு சொல்ல, வணக்கம்மா வணக்கம் வணக்கம்ன்றாங்க எல்லாரும். அப்பாடா, ஒரு வழியா இவ இது வரைக்கும் வந்துட்டா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். மாப்பிள்ளை பையனுக்கு பக்கத்துல இருந்த சேர்ல வானதியை உட்கார வைக்கிறாங்க அவங்க அத்தை. உடனே அவங்க மாமா, வானதி எம்ஃபார்ம் படிச்சுட்டு இருக்காப்ல, இந்த வருஷத்தோட முடியுதில்ல வானதி அப்படின்னு கேட்க, அவங்களும் ரொம்ப பவ்யமா ஆமா மாமான்றாங்க. படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பொண்ணு வீட்டுல யோசிக்கிறாங்க. அதே நேரம் நீங்களும் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க எங்கிட்ட சொல்லி இருந்தீங்க, இவங்களுக்கு இவங்க தானே கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம செந்திலுக்கு வானதி தானே எழுதி வச்சிருக்கு போல, என்ன நான் சொல்றது அப்படின்னு கேட்டு வானதியோட மாமா சிரிக்கிறாரு. மாப்பிள்ளை பையன் வானதியை சுவாரஸ்யமான சின்ன சிரிப்போடு பாக்குறாரு. ஆனா வானதி இறுக்கமா உட்கார்ந்துருக்காங்க, திரும்பி கூட பார்க்கல. சரியா சொன்னீங்க, மாணிக்கத்தை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? பொண்ணு காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த அறிமுகமும் தேவையே இல்ல, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அப்புறம் என்னங்கிறாரு மாப்பிள்ளையோட அப்பா. பையன் இப்போ நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஃபாரின் போறதா சொல்லிட்டு இருக்கான். அவனை எதுக்கு அங்க தனியா போய் கஷ்டப்பட விடணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க சேர்ந்து போய் செட்டில் ஆயிடுவாங்க என்னங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறாங்க. வானதி கலக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்க அப்பா திகிலோட பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம், இப்படி சொந்தத்துல பொண்ணு அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க மாப்பிள்ளையோட அம்மா. என்ன மச்சான் நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு வானதியோட மாமா கேட்க, மாணிக்கம் இந்த உலகத்திலேயே இல்ல. உடனே வானதியோட அம்மா அவரோட கார்ல தட்டுறாங்க. அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, பொண்ணுக்கு இவ்வளவு நல்ல சம்பந்தம் அமைஞ்ச சந்தோஷத்துல அவருக்கு பேச்சு வரல என்னங்க அப்படின்னு வானதி அம்மா சமாளிச்சுட்டு கேட்க, கரெக்டா சொன்ன காமாட்சிங்கிறாரு அவரு. வானதி ரொம்ப அன்னீசியா உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சம்மந்தி, எனக்கு இந்த கண்ணாலத்துல மனப்பூர்வமான சம்மதம், நீங்க எப்போ கண்ணால வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, பையனோட அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்கன்றாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஓகே, ஓரளவுக்கு முடிவாயிடுச்சுன்ற சந்தோஷத்தோட மாப்பிள்ளை பையன் வானதியை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ கையோட கல்யாண தேதியையும் குறிச்சிருவோமா அப்படின்னு வானதி மாமா கேட்க, நாங்களும் நாள் குறிச்சு வச்சிருக்கோம், பாக்குறீங்களான்னு கேக்குறாரு மாப்பிள்ளையோட அப்பா. சரி கொடுங்க அப்படின்னு கேட்க அவரு நீட்டுறாரு. வானதியோட அப்பா அதை வாங்குறாரு. அவரு அதை பிரிச்சு பார்த்துட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுத்து உங்க அண்ணன் கிட்ட கொடுன்னு சொல்றாரு. வானதி ஐயோன்னு கலக்கமா பாக்குறாங்க.
அதை வாங்கி பார்க்குறவரு இதில் வர்ற ஜூன் 15ஆம் தேதி குறிச்சிருக்கீங்க, அதையே வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு வானதியோட மாமா. பையனோட அம்மா அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்க அவரும் சிரிக்கிறாரு. நாங்களும் அந்த தேதியை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்களும் அதையே சொல்றீங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க. வசந்தும் அவங்க மாமாவும் ஒருத்தர் சந்தோஷமா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு வேகத்துல விளையாட்டுத்தனமா கோவத்துல சொன்ன வானதி, ஐயோ ஜூன் 15ன்னா 1 மாசம் தானே இருக்கு, ஐயோ போச்சு போச்சு, கோவத்துல 1 மாசம்னு சொன்னா இவங்க அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு வானதி கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ கல்யாணத்தை ஜூன் 15 வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி அதே மண்டபத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், என்ன நான் சொல்றது அப்படின்னு வானதியோட மாமா கேக்குறாரு. அண்ணன் சொன்னது ஓகே தான், 15 கல்யாணம், முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அப்புறம் ரிசப்ஷன் வைக்கணும்னு விரும்பினா அதை வேற ஒரு நாள் வச்சுக்கலாம், இல்ல கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே கூட ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல பையனுக்கு வெக்கமும் சந்தோஷமும் போட்டி போடுது. அதுக்கு என்ன, அப்படியே வச்சுக்கலான்றாரு வானதி அப்பா. பசங்க ஆசை தானே நம்ம ஆசை, சிறப்பா பண்ணிடலாங்கிறாரு அவரு. வானதிக்கு அழுகையே வந்துருது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டைம் எல்லாம் ஓடி போயிடும், அதனால கல்யாண வேலையெல்லாம் கையோட கைய ஆரம்பிச்சிடணும், என்ன மச்சான் அப்படின்னு வானதியோட மாமா அவங்க அப்பா கிட்ட கேட்க, முடிச்சிடலாம் மச்சான் அப்படின்னு அவரு சந்தோஷமா தலையை ஆட்டுறாரு. அச்சோ இவங்க என்ன டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க வானதி. மாப்பிள்ளை பையன் அவங்கள பார்க்க இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த பையன் மனசார சந்தோஷமா சிரிக்க இவங்களும் போனா போகுதுன்னு ஏன்னு சிரிச்சு வைக்கிறாங்க. ஏங்க நான் பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா எழுந்து வர்றாங்க. வானதி கிட்ட வந்து நின்று, இருமா நான் பூ வச்சு விடுறேன்னு சொல்ல, இல்ல ஏற்கனவே நான் வச்சிருக்கேன்றாங்க வானதி. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஐயோன்னு பார்க்க, இது ஒரு சம்பிரதாயம் தாம்மா, வச்சுக்கோ அப்படின்னு அந்த லேடி வச்சு விட போக வானதி எழுந்திருக்கிறாங்க. ஆஹா உட்காருமா அப்படின்னு சொல்லி அவங்க வானதி தலையில பூவை வச்சு விடுறாங்க. வானதி மிரட்சியோட பார்க்க அவங்க முகத்தை திருப்பி பார்த்துட்டு திருஷ்டியெல்லாம் கழிக்கிறாங்க. பையன் வெக்கமும் சந்தோஷமா திரும்பிக்கிறாரு. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான மாமியார் கிடைச்சிருக்காங்க வானதி அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாணிக்கம் பக்கம் திரும்பி, உங்க சம்பந்தி ரொம்ப நல்லவங்க, நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வானதியோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா பொண்ணு பார்த்தாச்சு, பூவும் வச்சாச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு நிலாவோட பல்லவன் வந்து நிக்கிறாரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் பல்லவா, நீ போங்கிறாங்க நிலா. எங்க போவீங்கன்னு அவர் கேட்க, நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க நிலா. எங்க நீ போவீங்க அப்படின்னு பல்லவன் மறுபடியும் கேட்க, நான் எங்கேயோ போறேன், எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பத்திரமா தான் இருப்பேங்கிறாங்க நிலா. எப்படி நீ உங்களை ரோட்ல தனியா விட்டுட்டு போறதுங்கிறாரு பல்லவன். நான் சின்ன குழந்தையா, தனியா விட்டுட்டு போனா வழி தெரியாம முழிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நான் பஸ் பிடிச்சி எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போயிடுவேங்கிறாங்க நிலா. அண்ணி அப்படின்னு பல்லவன் ஏதோ சொல்ல வர, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பல்லவா, நீ போ, நான் என்ன பாத்துக்கிறேன்றாங்க நிலா. எப்படியே நீ இப்படியே உங்களை விட்டுட்டு போறது, நானும் கூட வர்றேன்னுங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் வேணாண்டா, நீ போ, வீட்டுல உன்னை தேட போறாங்க, இத பாரு, எப்போ வேணும்னாலும் நீ எனக்கு கால் பண்ணு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஓ மேல, பேரண்ண மேல, பாண்டி மேல எந்த கோபமும் இல்ல. இன்ஃபேக்ட் நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கு நீ இனிமே நான் அங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல வேற எதுவும் சொல்ல முடியாம பெருமூச்சு விடுறாரு பல்லவன். நீ போ பல்லவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க நீ பாத்துக்கங்க, பத்ரம், ஏதாவது நான் கால் பண்ணுங்க அப்படின்னு பல்லவன் தரையை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. பாத்துக்கிறேன், நீ போன்னு சொல்ல பையன் நீட்டுறாரு. நிலா பைய வாங்கிக்க 2 எட்டு மெதுவா எடுத்து வைக்கிறாரு பல்லவன். அவராலையும் விட்டுட்டு போகவே முடியல. கஷ்டப்பட்டு போலான்னு பார்த்தாலும் முடியாம திரும்பி பார்க்க நிலாவாலையும் போக முடியல. ரொம்பவே கஷ்டத்தோட, போ பல்லவா, நீயாச்சும் நான் சொல்றத கேளு அப்படின்னு நிலா சொல்ல, இதுக்கு மேல அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு பல்லவன் மெதுவா தலையாட்டிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டே போறாரு. நிலா போற பல்லவனையே பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போற பல்லவன் திரும்பி பார்க்க நிலா டக்குன்னு வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. பல்லவன் மறுபடியும் திரும்பி நடக்க பல்லவன் முதுகையே பாக்குறாங்க நிலா. பல்லவனோட தலை மறைஞ்சதும் நிலா திரும்பி ஆப்போசிட் சைட்ல மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க பல்லவன் திரும்பி வர்றாரு. சேரன் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, டேய் பல்லவா, நிலா எங்கடா அப்படின்னு ஓடி வந்து கேக்குறாரு. ஒரு அமைதியா நிக்க, போயிடுச்சாங்கிறாரு. அவங்க முழுசா போயிட்டாங்க, இனிமே வரமாட்டாங்க அப்படிங்கிறாரு பல்லவன். அங்க டேபிள்ல சரிஞ்சு உட்கார்ந்துருக்க சோழனை பார்த்து, நீ மட்டும் எதுக்குடா இருக்க, போடா, போக வேண்டியது தானே, எங்கேயாவது போய் தொலைடா பைத்தியக்கார பயலே அப்படின்னு நடேசன் சோழனை பார்த்து கத்துறாரு. டேய் சோழா, நல்லா இருக்குடா,
ரொம்ப நல்ல காரியம் பண்ணுன. எங்க கிட்ட கூட நீ இத பத்தி எதுவும் சொல்லலல்ல, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியாடா நீ? இந்த சினிமாவில் ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி பண்ணி இருக்கிற. சினிமாவில் வேணும்னா இதெல்லாம் ரசிச்சு பார்க்கலாம்டா. நிஜத்துல எந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கத்துறவரு அந்த பொண்ணு கடைசியா என்கிட்ட கேட்டுச்ச ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அவளை ஒருத்தன் இப்படி ஏமாத்தி இருந்தா சும்மா இருப்பீங்களான்னு. அதைத்தாண்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை இப்படி ஒருத்தன் பிளான் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருந்தா நாம என்னடா பண்ணி இருப்போம்? அவளை ஏமாத்தினவனை அடிச்சு துரத்திட்டு நம்ம தங்கச்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். அதை தாண்டா நிலாவும் பண்ணி இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஏன் இருக்கணும்னு நினைச்சு கிளம்பி போயிடுச்சு. இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் கையோட எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. நான் அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சேரன் திட்டிக்கிட்டு இருக்காரு. சோழன் குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பாண்டி எழுந்து பக்கத்துல வந்து, சோழா உன் நிலைமை எனக்கு புரியுது, வருத்தப்படாதடாங்கிறாரு. டேய் பாண்டி, நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சேரன் கத்திட்டு இருக்க. சோழன் வெடுக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. தப்பு தானே, நான் பண்ணினது தப்பு தானே. எனக்கு நிலாவை பிடிச்சிருந்ததுன்னு அவகிட்ட போய் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னு வையன், அவ செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்கிறாரு சோழன். செருப்பை கழட்டி அடிச்சிருந்தா வாங்கியிருக்கணும்டா. அதுக்காக அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணை ஏமாத்தி திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே, நான் என்னமோ அவளை கல்யாணம் பண்ணணுன்ற நோக்கத்திலேயே எல்லாம் பண்ணின மாதிரி பேசுற நீ? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ அவளை சென்னையில் கொண்டு போய் விடணுங்கிற நோக்கம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு. அதுவா எல்லாமே அமைஞ்சதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை லவ்வர்ஸ் நினைச்சு பேசினாங்க. நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதானேங்கிறாரு சோழன். பயன்படுத்திக்கிட்டியா? அப்படியே அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சேரன் பயங்கரமா கோவப்பட பாண்டியும் பல்லவனுமே பயந்து போய் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு உன்னை நம்பி வீட்டை விட்டு கிளம்பி வந்தா இப்படிதான் அவளுக்கு தெரியாம அவளை ஏமாத்தி கல்யாணம் வரலும் கொண்டு போவியா அப்படின்னு சேரன் கத்த. தப்பு தானே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு சோழன். ஏய், சும்மா தப்புதான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற, சொல்லி என்ன பிரயோஜனம்? இத அன்னைக்கே இல்ல யோசனை பண்ணி இருக்கணும் அப்படின்னு நடேசன் திட்டுறாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு பார்த்து அந்த போலீஸ் கோர்ட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு, நடந்ததை பத்தி என்கிட்ட பேசணும்னு இருந்திருக்கு, அதையெல்லாம் கேட்கணும்னு எழுதி இருக்கு. உண்மை தெரிஞ்ச உடனே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி டிவோர்ஸையும் வாங்கிட்டு போயிட்டா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ போயிட்டா, நானும் போயிடுறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, நான் போறேன் அப்படின்னு சோழன் வேகமா வெளியே போக பின்னாடியே எல்லாரும் பாக்குறாங்க. வந்தவங்க 4 பேரும் வாசப்படியில நின்றுட்டு இருக்க. சோழன் வேகமா செருப்பு போட்டுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு நடக்கிறாரு. வர காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்க. போடா போ அப்படின்னு நடேசன் கட்டில வந்து உட்கார்றாரு. பைய தூக்கிட்டு நடக்கிற நிலா ஒரு கோவிலுக்கு வர்றாங்க. அங்க இருக்க மரத்தடியில நாகர் சிலை இருக்கு. அது பக்கத்துல பேக்கை வச்சுட்டு அப்படியே செவரோட செவரா சாஞ்சு உட்கார்றாங்க. அவங்க மனசுல வாழ வந்தான் தான் வந்து நிக்கிறாரு. நீங்க 2 பேரும் காதல் ஜோடி, வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்களை பிரிச்சு உங்க அப்பா வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன் தாம்மா சொன்னா அப்படின்னு வாழ வந்தான் சொன்னதை நினைச்சிட்டு அப்படியே தலைய தூண்ல சாக்கிறாங்க நிலா. கண்ணீரை உங்க கண்ட்ரோலையும் மீறி கடகடன்னு வழியுது கன்னத்துல. அடுத்து நிலா என்ன பண்ண போறாங்க, எங்க போக போறாங்க, எதுவுமே தெரியாம இருக்கு. ரொம்பவே பாவமா இருக்கு அவங்கள பார்க்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.